சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. மீனா சொல்கிறாங்க, மனோஜுக்கு என்னாச்சுங்க? வீட்டுக்கு வந்த உடனே என்ன உங்கள் அண்ணன் மனோஜ் ரொம்ப பதட்டமாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன மீனா தெரியும், மனோஜ் தன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிறானா இல்லை பிஸ்னஸை நல்லபடியாக கவனிக்கிறானான்னு நாங்கள் யாருமே கண்டுக்கிறதில்ல, பார்க்குறதில்ல. அதனால் மனோஜ் என்ன செய்கிறான்னு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, மனோஜ் புது மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி போனார்ல, அவரோட ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குன்னு அன்னையிலேருந்தே மனோஜ் இப்படி தான் இருக்காரு. ரொம்ப யோசிக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை செய்வார்ல. ஆனால் இப்போ சாப்பிட்டுட்டு அமைதியாக கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. வீட்டில் யார்கிட்டையும் சரியாக பேசுகிறதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, மனோஜ் அமைதியாக இருந்தா நல்லது தானே மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, இருந்தாலும் மனோஜ் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இப்படி அமைதியாக இருக்காருன்னு எனக்கு தோணுது. மனோஜ் அப்படி என்ன செஞ்சுருக்கிறாருன்னு ஒன்றுமே புரியல. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் தெரியும் மனோஜ் என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாருன்னு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா இப்படிலாம் பேசுகிற? அப்போ மறுபடியும் மனோஜால் பிரச்சனை வரும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாதுங்க, மனோஜ் இவ்வளோ பொறுமையாக இருந்து நான் பார்த்ததில்ல, இவ்வளோ அமைதியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அதனால தான் சொல்கிறேன். சாப்பிட வர மனோஜ் எப்பயுமே ஏதாவது பேசி பிரச்சனை செய்வார். ஆனால் இப்போ சரியாக சாப்பிட்றதே இல்லைங்க. விஜயாத்தையும் கேள்வி கேட்டாங்க. அண்ணாமலை மாமாவும் மனோஜ் கிட்ட பேசி பார்த்தாங்க. ஆனால் மனோஜ் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு வீட்டுக்கு வர மனோஜ் சரியாக யார்கிட்டேயும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா, மனோஜ் என்ன செஞ்சுருக்கான்னு நமக்கு என்ன தெரியும்? மனோஜ் தன்னுடைய வேலையை பொறுப்பாக செய்வான்னு எங்கள் அம்மா ரொம்பவே நம்புகிறாங்க. மனோஜை பற்றி நம்ம எதுக்கு யோசிக்கணும்? நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கலாம் மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது, மீனா, இன்னைக்கு தான் செல்வத்துக்கிட்ட பேசினேன். மாடியில் ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யலான்னு என் ஃப்ரெண்டு செல்வம் சொல்லிட்டான். பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிடுவேன் மீனா. நான் தான் இப்போ ட்ராவல்ஸ் ஓனராக இருக்கேன்ல, எனக்கு இப்போ நல்ல வருமானம் வருது. என்னதான் இந்த வீடு கிடைக்கிறதுக்காக நம்ம ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் நமக்குன்னு ரூம் இருக்கணும்ல மீனா. அந்த ரூமை கட்ட முடியலன்னு என் அம்மா கேள்வி கேட்குறாங்கல்ல. அதான் நீ நினச்ச மாதிரியே நமக்காக பெரிய ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா. அந்த சந்தோஷத்தில் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உண்மையாக தான் சொல்கிறீங்களா? இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் மாடியில் ரூம் கட்டுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். எங்கள் அம்மா சீக்கிரமாக மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்படி மனோஜுக்கு கல்யாணம் நடந்தா உடனே நம்ம இந்த ரூம் பக்கமே வர முடியாது. நமக்குன்னு ரூம் இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் வீட்டில் எல்லாரும் பேசுகிறாங்க. உனக்காக வீடு கட்டணும்னு தான் நினைக்கிறேன், புது வீடு வாங்கி தரணும் தான் யோசிக்கிறேன். அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை. அதனால தான் மாடியில் ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டேன். என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன் முத்து, நீ பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கே மாடியில் ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறதுக்காக அந்த ஆளுங்க எல்லாரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, முத்து என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, மாமா வேற ஒன்றும் இல்லை, மாடியில் ரூம் கட்டுறதுக்காக உங்கள் பையன் முத்து எல்லா ஏற்பாடையும் செய்ய போகிறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியா முத்து, என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்பா, எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ நல்லா சம்பாதிக்கிறோம். என்ன செய்கிறதுன்னு முதல்ல யோசித்தோம். நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பார்த்துக்கணும், வீட்டு செலவுக்காக பணம் கொடுக்கணும்னு நானும் ரொம்ப யோசித்தேன். ஆனால் இப்படி இதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருந்தா முன்னேறவும் முடியாது, எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கவும் முடியாதுன்னு நீங்கள் பேசுனதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் மாடியில் ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன். என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா, நாளைக்கு வந்து எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் முத்து சந்தோஷமாக இருக்குது. என் பேச்சை கேட்டு நீயாவது இப்படிலாம் யோசிக்கிறல, அதுவே போதும். அப்பா, மனோஜோட ரூமில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். மனோஜோட ரூமை எனக்காக கொடுத்தீங்க. ஆனால் இப்போ அம்மா இப்படிலாம் பேசும்போது மனோஜோட ரூமில் தான் நீங்கள் தங்கியிருக்கீங்கன்னு எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியில்லைப்பா. எங்களுக்குன்னு ரூம் கட்டுறதுக்காக தான் எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன். அப்படி ரூமெல்லாம் கட்டிட்டோன்னா மனோஜ் எப்பயும் போல் அவனுடைய ரூம்லேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் சரிதான், சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருன்னு வேற சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உடனே மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு விஜயாவும் பேசுவா. அதனால் நீ மாடியில் ரூம் கட்டுற வேலையை பாரு முத்து. இப்போ நீ எடுத்திருக்க முடிவு தான் சரியான முடிவு. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. என்ன மீனா, முத்து செய்கிறது எல்லாமே சரிதானே, உனக்கு புரியுதான்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா, நாங்களும்
குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்சோம். இனி எங்கள் வாழ்க்கைக்காக என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க மீனா. அண்ணாமலை இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க விஜயா. என்ன, இந்த முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மாடியில் இவங்களால ரூம் கட்டவே முடியாதுன்னு நானும் மனோஜும் பேசிட்டு இருந்தோம். ஆனால் இப்போவே முத்து ரூம் கட்ட எல்லா ஏற்பாடையும் செய்கிறானா? முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் அவ்வளோ பணம் இருக்கா? முத்துவால் சம்பாதிக்க முடியாது, மீனா பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற முடியாதுன்னு யோசிச்சா இந்த முத்துவும் மீனாவும் மாடியில் ரூம் கட்டுறதுக்காக இவ்வளோ ஏற்பாடையும் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. அண்ணாமலை அங்கே ரூமுக்கு வந்த உடனே, என்ன விஜயா, என்ன யோசிக்கிற? நாங்கள் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்திருப்ப. நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்குறது மட்டும்தானே உன்னுடைய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, அதனால தான் அங்கே வரவே இல்லை. ஆமாம், முத்துவும் மீனாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உனக்கு தெரியாதா? முத்துவும் மீனாவும் மாடியில் ரூம் கட்ட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அவங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குதா? இல்லை நீங்கள் தான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் பணம் கொடுக்காம முத்துவால் எப்படிங்க மாடியில் ரூம் கட்ட முடியும் அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது, விஜயா, நீ ஏன் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணால் சந்தோஷப்படுற. மனோஜ் ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தப்ப நான் சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்தப்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்போ வரைக்கும் நான் எந்த உதவியும் செஞ்சதே இல்லை. முத்துவும் மீனாவும் தான் நமக்கு உதவி செய்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு பேசு விஜயா. முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்போ வரைக்கும் நான் எந்த உதவியும் செய்யவே இல்லை. ஆனால் உதவி வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் உதவி செய்வேன். ஆனால் நீ தேவையில்லாமல் பேசுகிறத விட்டுட்டு உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்லும்போது, எனக்கு என்னங்க வேலை இருக்குது? மீனா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறா. நான் இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு என்னன்னு கேட்டேன், அவ்வளவுதாங்கன்னு சொல்லும்போது, கொஞ்சமாவது வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பாரு விஜயா. எவ்வளோ வேலையை மீனா தனியாக செய்ய முடியும்? நாளையிலேருந்து முத்துவும் மீனாவும் மாடியில் ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து சவாரிக்கு போகணும், மீனா பூக்கடைக்கு போகணும்னு அவங்களுக்குன்னு நிறைய வேலை இருக்குது. நீயும் கொஞ்சம் பொறுப்பாக மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணனா, வீட்டில் இருக்க வேலையை செய்கிறதுக்கு உதவி செஞ்சனா, மீனாவும் முத்துவும் சந்தோஷப்படுவாங்க. நீ அவங்கள புரிஞ்சுக்க வேண்டாம், மீனாவை மருமகளாக ஏற்றுக்க வேண்டாம், ஆனால் அவங்களுக்கு உதவி செஞ்சால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க பேசுகிறீங்க? இப்போவே மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறதுனால தானே இப்படிலாம் பேசுகிறீங்க. நான் வந்து மீனாவுக்கு உதவி செய்யணுமா? நான் தான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமா? இன்னைக்கு மட்டும் சமைச்சேன்னா தினமும் மீனா என்னை சமைக்க விட்டுருவா. மீனாவை பற்றி எனக்கு தெரியாதா? மீனாவை புரிஞ்சுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. மீனா இப்போ நல்லா சம்பாதிக்கிறா, அதனால வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்குறீங்க. நான் வந்து வீட்டில் இருக்க வேலையை செய்யணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லைங்க. என்னைக்கும் இந்த வீட்டில் இருக்க வேலையை நான் பார்க்கவே மாட்டேன். மீனா இந்த வீட்டு மருமக, பொறுப்பான மருமகன்னு பெருமையாக பேசுகிறீங்கல்ல, வீட்டில் இருக்க வேலையை மீனாவே பார்க்கட்டும். நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்கிறீங்க. சீக்கிரமாகவே எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை கிடைக்க தான் போகுது. நானும் நல்லா சம்பாதிக்க தான் போகிறேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க விஜயா. அதானே பார்த்தேன். ஏதாவது வீட்டில் இருக்க வேலையை செய்யணும்னு சொன்னால் உடனே பார்வதி வீட்டுக்கு கிளம்பிடுவா இந்த விஜயா. விஜயா நம்ம பேச்சை என்னைக்கும் கேட்க மாட்டா. மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுப்பாக இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறா. என்னைக்கு தான் விஜயா முத்துவையும் மீனாவையும் புரிஞ்சுக்க போகிறான்னு ஒன்றுமே புரியல. ஆனால் எப்பயுமே முத்து மீனா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. அதனால் முத்துவும் மீனாவும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை. ரொம்ப கோவமாக பார்வதி வீட்டுக்கு வந்த விஜயா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா பார்வதி, மீனாவுக்கும் முத்துவுக்கும் மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் முத்துவும் மாடியில் ரூம் கட்ட போகிறாங்களாம். நாளைக்கே எல்லா ஏற்பாடையும் செய்ய போகிறாங்களாம். முத்துக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் மனோஜுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை முத்துவும் மீனாவும் கொடுத்தா மனோஜோட வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கும். மனோஜை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க பார்வதி. என்ன செய்கிறது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா பேசுகிற? எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற. இத்தனை நாள் அங்கே முத்துவும் மீனாவும் உங்கள் வீட்டில் முத்துவும் மீனாவும் தங்குறதுக்கு ரூம் கூட நீங்கள் தரவே இல்லை. ஆனால் இப்போ முத்துவும் மீனாவும் முயற்சி செஞ்சு நல்லபடியாக முன்னேறுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக மாடியில் ரூம் கட்டணும்னு நினைக்கும்போது ஏன் இப்படி பொறாமப்படுற? முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீ மனோஜுக்கு மட்டும் அவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிற. அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற. முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் அவங்க வந்து அவங்கள பற்றி யோசிக்காமல் உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இனி அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாமா? அதே மாதிரி அவங்களுக்குன்னு வாரிசு வரணும், குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு முத்துவும் மீனாவும் யோசிப்பாங்கல்ல.
அதனால தான் இனி அவங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு யோசிக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? நீ எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு மனோஜ் தன்னை தானே பெருமையாக பேசிக்கிறான். ஆனால் உன்னுடைய குடும்பத்துக்காக மனோஜ் எதுவுமே செய்யலை, எந்த உதவியும் செய்யலை. உன்னுடைய வீடு கிடைக்கிறதுக்கு காரணம் முத்து தான். அப்படி முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக உதவி செய்கிறாங்க. ஆனால் முத்து மீனா முன்னேறதை பார்த்து பொறாமப்படுற. அவங்களுக்குன்னு அவங்க ரூம் கட்டுறாங்க. அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு யோசிக்கிற. இதெல்லாம் சரியா விஜயா? அதனால தான் அண்ணாமலை அண்ணன் உங்ககிட்ட பேசி புரிய வச்சுருக்காங்க. இனியும் நீ புரிஞ்சுக்கலன்னா நான் பேசினாலும் நீ புரிஞ்சுக்க தான் மாட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், முத்து மீனாவை பற்றி நான் யோசிக்க போகிறதே இல்லை. முத்து மீனா சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க, மாடியில் ரூம் கட்டுறாங்க. மீனா சம்பாதிக்கிற பணத்தை சத்யாவுக்காகவும் சீதாவுக்காகவும் செலவு செய்கிறா. மனோஜை பற்றி யோசிச்சாதான் என்ன? மனோஜ் மட்டும் கஷ்டப்படணும், இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா? அப்படி முத்து மீனா தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு பேசும்போது, விஜயா, நீ என்ன நினச்சாலும் அதெல்லாம் நடக்காது. முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்பவே நல்லவங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது விஜயா. நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்வதி. வீட்டில் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை தான் இப்படி பேசுகிறாருன்னா, பார்வதி வீட்டுக்கு வந்தாலும் பார்வதி இப்படி தான் பேசுகிறா. வர வர நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, மனோஜுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா. மனோஜோட கடைக்கு வந்த ரோகிணி, என்ன நடக்குதுன்னே புரியலையே, இங்கே எதுக்கு கனகா மனோஜோட கடைக்கு வந்தாங்கன்னு கேட்டால் மனோஜ் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மனோஜ், என்ன ரோகிணி, நான் தான் சொன்னேன்ல பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு, நீ எதுக்கு ரோகிணி கடைக்கு வர, நீ எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மனோஜ், நான் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற, ஆனால் கனகா உன்னுடைய கடைக்கு வர்றது மட்டும் சரியா அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்ல, கனகா எதுக்கு அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. கனகாவை பற்றி உனக்கு தெரியும். அவங்க எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ எதுக்காக கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போவாது உண்மையை சொல்லு மனோஜ், எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நீ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அதனால தான் கனகா உன்னை ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்டாங்களா? இல்லைனா எப்படி மனோஜ் கனகா உன்னுடைய கடைக்கு வருவாங்க? உன்னை எதுக்காக அவங்க அப்படிலாம் கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை ரோகிணி, நான் எதுக்காக இப்படிலாம் செய்யணும்? எப்படியாவது உனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கணும்னு கடையில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யணும்னு யோசிக்கிறேன். ஆனால் கனகா அப்படி கடைக்கு வருவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் என் வேலையை சரியாக தான் பார்க்குறேன். சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி சொல்கிறாங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கனகாவும் நல்ல வசதியாக இருக்காங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே. அதனால தான் இங்கே தேவிகா பேச்சை கேட்டு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, போது ரோகிணி, இதுக்கு மேலே நீ பேசிகிட்டு இருந்தனா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்குற? அதான் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுதுல்ல, நீ உன்னுடைய வாழ்க்கை தானே பார்க்க போகிற. அப்புறம் நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்கணும்? முதல்ல ஃபோனை வை, இனி என்கிட்ட நீ பேச வேண்டாம். பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அனுப்புகிறேன். இனி உங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன், உனக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டேன். நீ என் கடை பக்கமே வராத ரோகிணி அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு மனோஜ் ஃபோனை வைக்கிறாரு. ரோகிணி இன்னைக்கு என் கடைக்கு வந்ததால் கனகா என் கடைக்கு வந்ததெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ரோகிணி என்கிட்ட பேசவே வேண்டாம். இந்த உண்மை வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்போ ரோகிணியே இவ்வளோ கேள்வி கேட்குறா, வீட்டில் உள்ளவங்க சும்மா இருப்பாங்களா? அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்களே. அதனால தான் வீட்டில் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருக்கேன். இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காரு மனோஜ். அதனால மனோஜ் சரியாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. என்னால் எந்த வேலையவும் செய்ய முடியல. ரோகிணி வேற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் இந்த உண்மை வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா என் அம்மா என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க? என் அம்மா பேச்சை கேட்காம வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ கனகாவால் என் கடையில் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. அடுத்த நாள் முத்து சொன்ன மாதிரியே மாடியில் ரூம் கட்டுறதுக்காக முத்து எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. இதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, உனக்காக இந்த ரூமை பார்த்து பார்த்து கெட்ட சொல்லியிருக்கேன். நீ என்னென்ன வேணும்னு சொன்னியோ எல்லாமே இந்த ரூமில் இருக்கும் மீனா. உனக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த ரூமை கெட்ட போகிறேன். நமக்குன்னு நம்ம வீட்டில் ரூம் இல்லையேன்னு நான் யோசனை பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன செய்கிறது, என் அம்மா என்னை புரிஞ்சுக்கல. ரவிக்காகவும் ரூம் கொடுத்தாங்க, அதே மாதிரி மனோஜுக்கும் ரூம் இருந்தது. நம்ம மட்டும்தானே இங்கேயே தங்கியிருந்தோம். ஆனால் இனி அப்படி இல்லை. நமக்குன்னு கெட்டுற ரூமில் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன விஜயாத்தை எப்பயுமே நம்மளை ஏளனமாக பேசுவாங்க, உங்களால் சம்பாதிக்க முடியாது, ரூம் கட்ட முடியாது. இனி நம்மளை பார்த்து அவங்க புரிஞ்சுப்பாங்க, கேள்வி கேட்கவும் மாட்டாங்க.
மனோஜ் மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு விஜயாத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மனோஜால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இப்போ நம்ம மாடியில் ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மீனா எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு மாடியில் ரூம் கட்ட ஆரம்பிச்சிருக்கோன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க மீனா. அண்ணாமலை சொல்கிறாங்க, பரவாயில்ல முத்து, இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்காம பேசுனாங்க. ஆனால் நீ இப்போ உன்னுடைய திறமையால் முன்னேறதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, என்னங்க பெரிய ரூம் கட்டுறாங்க, இதெல்லாம் நீங்கள் பெருமையாக பேசணுமா? எப்போவோ கட்டியிருக்கணும் இந்த ரூமை. இப்போ வரைக்கும் சரியாக சம்பாதிக்காமல் இருந்துட்டு இப்போ வேற வழி இல்லாமல் ரூம் கட்டுறாங்க. மனோஜுக்கு உடனே கல்யாண ஏற்பாடு செய்வோன்னு தெரியும்ல, அப்புறம் இந்த ரூமும் கிடைக்காதுன்றதுக்காக தானே ரூம் கட்டுறாங்க. இவங்கள பற்றி எனக்கு தெரியாதா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் இவங்க ரூம் கட்டலை, வேணும்னே நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக இவங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மீனாவுக்காக பெரிய ரூம் கட்டி கொடுக்கணும்னு இப்படிலாம் முத்து வந்து செலவு செய்கிறான். எதுக்காக மீனாவுக்கு இவ்வளோ பெரிய ரூம் கட்டி கொடுக்கணும்? மீனாவுக்காக அவங்க வீட்டில் தனி ரூம் கொடுத்துருந்தாங்களா என்ன? இல்லையே. மீனாவுக்கு அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு ரூம் தான். மீனா நான் அவங்க வீட்டில் வந்து தங்கியிருந்தப்ப அவங்க தங்குறதுக்கு ரூம் இல்லாமல் மாடியில் தானங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது மீனாவுக்காக முத்து இதெல்லாம் செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, போதுமா? மீனா வேணும்னா அவங்க வீட்டில் கஷ்டப்பட்டிருக்கலாம், தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை நாம தானே நல்லா பார்த்துக்கணும்னு நீங்கள் யோசிக்கலையே. நீங்கள் மட்டும் என்ன மீனா தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்களா? இல்லையே. நானும் மீனாவும் இங்கே தானம்மா தங்கியிருந்தோம். மீனாவுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன்னு நினச்சி சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு யோசிக்கவே இல்லை. இதே மனோஜ் வந்து புது வீடு வாங்கியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நீங்கள் எங்களை எப்பயுமே ஏளனமாக பேசுவீங்க. அதனால தான் நாங்கள் செய்கிறத புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க. பரவாயில்லம்மா, இப்போ மாடியில் ரூம் கட்டுறேன்ல, சீக்கிரமாக மீனாவுக்கு புது வீடு வாங்கி தர தான் போகிறேன். அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பார்க்குறேம்மான்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அத்தை ஏன் இப்படி பேசுகிறீங்க? எங்களால் புது வீடு வாங்க முடியாதா? கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் முத்து எனக்காக புது வீடு வாங்குவார். நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, புது வீடு வாங்கும்போது என்ன பேசுகிறீங்க நான் பார்க்குறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா ரொம்ப பேசுகிற? உனக்கும் முத்துவுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இப்போ தான் மாடியில் ரூம் கட்டுறதுக்காக ஏற்பாடையே செய்கிறீங்க. இன்னும் நீங்கள் புது வீடு வாங்கணுன்னா இன்னும் அதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா? புது வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா? நீ அவ்வளோ சம்பாதிக்கிறியா? இல்லையே அப்படின்னு பேசுகிறாங்க விஜயா. உடனே அங்கே வந்த மனோஜ், சரியா சொன்னீங்கம்மா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்னாலேயே புது வீடு வாங்க முடியல, பிஸ்னஸ் சரியாக கவனிக்க முடியல. இப்போ தான் முத்து வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கான். முத்துவால் இந்த ரூம் கட்டுறதே பெரிய வேலை தான். இதில் புது வீடு வேற வாங்க போகிறாங்களா? பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் புது வீடு வாங்கணுமே. புது வீடு கட்டி கொடுப்பானா முத்து? அதெல்லாம் முத்துவால் முடியாது. மீனா இப்படிதாம்மா, முத்துவை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அப்போ தானே எல்லாரும் முத்துவை பாராட்டி பேசுவாங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லை. இப்போ என்ன மாடியில் ரூம் தானே கட்டுறீங்க, இதுக்காக ஏன் இவ்வளோ பேசணும்? சரிம்மா, நான் கடை கிளம்புறேன். முத்துவும் மீனாவும் வேற வேலையே இல்லைம்மா, இவங்களுக்கு இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. நாங்கள் சந்தோஷமாக மாடியில் ரூம் கட்டுறோன்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் மனோஜும் விஜயாத்தையும் எங்களை புரிஞ்சுக்காம இவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. முத்து சொல்கிறாங்க, மீனா கவலைப்படாமல் இரு மீனா, இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நம்ம நினச்சதை விட ரொம்ப நல்லபடியாக நடக்க போகுது. இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக இவங்க பொறாமப்பட தான் போகிறாங்க பாரு. நீ கவலைப்படாமல் இரு மீனா, என் அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, நான் எதுக்காக கவலைப்படணும்? நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு அதுவே போதும். எனக்காக இந்த ரூமை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. நீங்கள் என்ன அவ்வளோ அக்கறையாக கவனிக்கும் போது எனக்கு வேற என்னங்க வேணும்? விஜயாத்தை என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் பொறுமையாக தான் இருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரியே இனி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. முத்து சந்தோஷப்படுறாரு. அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, என்னதான் நீ முத்து மீனாவை ஏளனமாக பேசினாலும் நீ பேசுகிறத பெருசாக எடுத்துக்காம அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. அதனால தான் அவங்க முன்னேறுறாங்க. மனோஜ் அப்படி இல்லை, எல்லாரையும் ஏளனமாக பேசுகிறான், அதான் இப்படி கஷ்டப்படுறான். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. மனோஜ் சந்தோஷமாக தானே இருக்கான், மனோஜ் தன்னுடைய வாழ்க்கையை நல்லா தானே பார்த்துக்கிறான். இதெல்லாம் மனோஜை பார்த்து பொறாமப்படுறாங்க இவங்க, அதான் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. இங்கே மீனா புது ரூம் கட்டின உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. எனக்காக என் வீட்டுக்காரர் முத்து எவ்வளோ பெரிய ரூம் கட்டி கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை விஜயா எல்லாரும் வந்த உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, பரவாயில்ல, இந்த ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது முத்து, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கீங்க. மீனா உங்களுக்காக முத்து இப்படிலாம் செய்வாருன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு முத்துவை பாராட்டி பேசும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க,
என்னன்னு தெரியல, மயக்கம் வர மாரி இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா? இப்பதான் நமக்கு புது ரூம் கட்டியிருக்கோம். நீ வேற மயக்கம் வருதுன்னு சொல்ற. என்னாச்சு மீனான்னு கேட்கும்போது, இல்லங்க தெரியல. சரியா சாப்பிட முடியாம தான் இருந்தது. இப்ப என்னன்னு தெரியல மயக்கம் வருதுங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா அங்க மயங்கிர்றாங்க. உடனே முத்து பதட்டமா, "மீனா என்னாச்சு மீனா?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க ஸ்ருதியும், ரவியும் தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. மீனா மெதுவா கண் முழிச்சு பார்க்குறாங்க. "என்னங்க ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "என்ன மீனா பேசிக்கிட்டே இருந்தேன். மயக்கம் வருதுன்னு சொன்னேன். ஆனா இப்படி என்னாச்சு மீனான்னு கேட்கும்போது, "தெரியலங்க." அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "முத்து, முதல்ல மீனாவ நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ." அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்குப்பா? அதான் மீனா இப்ப பரவால்ல, நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டால்ல. அப்புறம் எதுக்குப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "வேணும்னா நானும் வரேன் முத்து. மீனா நெறைய வேல பார்க்குறா. ஆனா சரியா சாப்பிடுறதே இல்ல. அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிருக்குது. நானும் வரேன் முத்து." அப்படின்னு அண்ணாமலையும், முத்துவும் மீனாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் வந்து, "என்னம்மா? என்னம்மா ஆச்சு? மீனாவ இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்? எதுக்கு தேவையில்லாம செலவு செய்யணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னன்னு தெரியல மனோஜ். மீனா அப்பப்போ மயக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் கண்டுக்கவே இல்ல. மீனா சரியா சாப்பிடாம தான் இருந்தா. நமக்கு என்னன்னு அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லார்கிட்டயும் உண்மைய சொன்னதால, உடனே மீனா மேல உள்ள அக்கறையில இங்க வந்து முத்துவும், அண்ணாமலையும் உடனே மீனாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவங்க வரட்டும் என்னன்னு கேட்போம்ன்னு சொல்லும்போது, "அம்மா ஒருவேள மீனா மாசமா இருப்பாங்களா? அதனால தான் மீனாவுக்கு இப்படிலாம் ஆகுதா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு என்ன தெரியும்? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. மீனாவும், முத்துவும் அப்படி என்ன சம்பாதிக்கிறாங்க? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும்னு நெனச்சாலும், அவங்க எப்படி குடும்பத்த பார்த்துப்பாங்க? அப்படியே மீனாவும், முத்துவும் சந்தோஷமா வந்து பேசினாலும், இப்ப இதெல்லாம் தேவையில்ல. உங்க வேலைய பாருங்கன்னு நான் சொல்லிருவேன்ல. உனக்கு முதல்ல கல்யாணம் நடக்கணும். நீ நல்லபடியா உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா பார்ப்போம்." அப்படின்னு தெளிவா பேசிருவேன். "நீ கவலைப்படாம இரு மனோஜ். நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா. ஏற்கனவே முத்து, மீனா அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. மாடியில ரூம் வேற கட்டிட்டாங்க. ஆனா எனக்குன்னு நான் எதுவுமே செய்யலம்மா. நீங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும். நீங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்மா." அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், எனக்கு தெரியும் மனோஜ். நீ கவலைப்படாம இரு மனோஜ்." அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இங்க ஹாஸ்பிட்டல் போன மீனா டாக்டர் கிட்ட பேசுறாங்க. என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்குது. சரியா சாப்பிட முடியல. விஜயா அத்தை கிட்ட சொன்னேன். அவங்க இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நீ வீட்ல இருக்க வேலைய செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பொய் சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாவே என்னால சாப்பிட முடியல. அப்பப்போ மயக்கம் வரதால பூக்கடையில வேல பார்க்கவும் முடியல. இந்த உண்மைய சொன்னா நீ வேலைக்கு போக வேண்டாம், பூக்கடைக்கு போக வேண்டான்னு என் வீட்டுக்காரர் முத்து என் மேல உள்ள அக்கறையில பேசுவாரு. இப்பதான் எனக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. இப்ப நான் வேலைக்கு போகாம இருந்தா, இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. அதனால தான் இத்தன நாள் என் வீட்டுக்காரர்கிட்டயும் இந்த உண்மைய சொல்லாம இருந்தேன்." அப்படின்னு மீனா சொல்லும்போது, "மீனா, நீங்க உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கணும். அப்பதானே உங்கள கவனமா பார்த்துப்பாங்க. உங்களுக்கு உங்க வேலை முக்கியம். இருந்தாலும் உங்களையும் நீங்க பார்த்துக்கணும். சரியா சாப்பிடாம இருக்கீங்க. இப்ப நீங்க மாசமா இருக்கீங்க மீனா. அதனால தான் இப்படிலாம் ஆயிருக்குன்னு" சொன்ன உடனே உடனே அண்ணாமலை, "டாக்டர் என்ன சொல்றீங்க? மீனா மாசமா இருக்காளா?" அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா சார். உங்க மருமக மீனா மாசமா இருக்காங்கன்னு சொன்னத கேட்டு அண்ணாமலை அவ்ளோ சந்தோஷமா இருக்காரு. முத்து, நான் நெனச்ச மாதிரியே நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லும்போது, "என்ன மீனா? நீ சொல்றது எல்லாமே உண்மைதானான்னு?" கேட்கும்போது, "ஆமாங்க. நானும் இப்படிதான் இருக்கும்னு யோசிச்சேன். ஆனா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நெனச்சேன். ஏன்னா, நம்ம கடன் வாங்கியிருக்கோம். எப்படியாவது அந்த பணத்த திருப்பி தரணும். நெறைய வேலை செய்யணும்னு யோசிச்சதால, இப்ப இத பத்தி உங்ககிட்ட சொல்லலாமா? வேண்டாமான்னு நெனச்சேன். டாக்டர் சொல்றது எல்லாமே உண்மைதாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா? இந்த சந்தோஷமான உண்மைய என்கிட்ட சொல்லாம இருந்துட்டியே! நான் எவ்ளோ யோசிச்சேன் தெரியுமா? என்ன ஆச்சுன்னு நான் ரொம்பவே பதட்டமா இருந்தேன். எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ எதுக்கு மீனா யோசிக்கிற? இப்ப மாடியில ரூம் கட்டியிருக்கோம். புது வீடு வாங்குவோம். நல்லா சம்பாதிப்போம். எந்த பிரச்சனையும் இல்ல மீனா. நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன். என் அம்மாகிட்ட இந்த உண்மைய சொல்லியிருக்க. அவங்க கண்டுக்காம இருந்திருக்காங்கல்ல. அவங்க முன்னாடி நம்ம நல்லபடியா முன்னேறி காட்டணும் மீனா." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க. ஆனா விஜயா அத்தை இப்ப இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு என்னங்க பதில் சொல்றதுன்னு" சொல்லும்போது, "நம்ம வாழ்க்கை மீனா. நமக்கு என்ன வேணும்னு நம்ம தான் யோசிக்கணும். அவங்க என்ன சொல்றது? அவங்க பேச்ச ஏன் கேட்கணும்? சந்தோஷமா கிளம்பி வா. உன்ன நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே அங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு, அண்ணாமலை எல்லாரும் சந்தோஷமா கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வரும்போது அண்ணாமலை ஸ்வீட்டோட வராரு. ஸ்வீட்ட கொண்டு வந்து விஜயா கிட்ட குடுக்குறாரு. "நான் தாத்தாவாயிட்டேன். நீ பாட்டி ஆயிட்டேன்னு" சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "மீனா மாசமா இருக்கா. நம்ம மருமக மீனா மாசமா இருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு பதட்டமா கேட்குறாங்க. "என்ன? ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுற? இப்படிலாம் நடக்காதுன்னு நினைச்சல்ல?
மனோஜோட கல்யாணம் நடக்கணும், மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு மனோஜை பற்றியே யோசிச்சல்ல. இப்போ மீனா முத்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லும்போது ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலை எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாரு. மீனா, இனி நீ வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ பூக்கடைக்கு போனாலும் முத்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். நீ டெக்கரேஷனோட செய்ய போனாலும் முத்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் இருக்க வேலையை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் மீனா எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இது மீனாவோட விருப்பம். வீட்டில் இருக்க வேலையை நீயும் செய்யலாம். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க. மீனா மாசமாக இருக்கா. மீனாவை இனி நீ தான் பார்த்துக்கணும். மீனாவுக்கு ஏற்கனவே இப்படிலாம் இருக்குன்னு உனக்கு தெரியும். கவனிக்காமல் இருந்திருக்க, கண்டுக்காமல் இருந்திருக்க. மீனா நம்ம வீட்டு மருமக. மீனாவை நீ தான் பார்த்துக்கணும் விஜயா அப்படின்னு அண்ணாமலை பேசும்போது, அந்த சமயம் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை முத்து மீனான்னு கூப்பிடுறாங்க. பாட்டி, எப்போ பாட்டி வந்தீங்கன்னு கேட்கும்போது, உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். ஆமாம், என்ன எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க? அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு இங்கே அண்ணாமலை சொல்லும்போது, என்ன அண்ணாமலை ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, உங்கள் பேத்தி மீனா மாசமாக இருக்காமா, இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஆனால் விஜயா ஏற்கனவே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கண்டுக்காமல் இருந்திருக்காமா, அதான் கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது, இனி என் பேத்தி மீனாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இனி எனக்காக விஜயா சமைச்சு கொடுக்கட்டும், மீனாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே, என்ன மீனா வேற மாசமாக இருக்கா, என் மாமியார் வேற வந்திருக்காங்க, இனி மீனா எந்த வேலையும் செய்ய மாட்டாளே, அப்போ எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கணுமா, இப்படி நடக்கணும் யோசிக்கவே இல்லை. என் மாமியார் எதுக்காக இப்போ வந்தாங்க, இனி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கணும், ஆனால் மீனா எந்த வேலையும் செய்ய மாட்டா, இப்படி நடக்கணும்னு யோசிக்கவே இல்லை. இனி மீனாவை இங்கே முத்துவோட பாட்டி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீ மாசமாக இருக்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ இதை கேட்டு சந்தோஷமாக இருக்கு, அதனால் உனக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு பாட்டி உடனே முத்துவோட பாட்டிக்கு அவங்க மாமியார் கொடுத்த இந்த நகையை உடனே மீனா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த நகையை இனி நீ தான் பார்த்துக்கணும், இந்த நகையை நான் விஜயாவுக்கு கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாட்டி இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு கேட்கும்போது, நீ இந்த வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்க, நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், உனக்காக நான் எந்த பரிசும் கொடுக்கக்கூடாதா, இந்த பரிசை நீ கண்டிப்பாக வாங்கிக்கணும்னு சொல்லும்போது மீனா ரொம்ப சந்தோஷமாக அந்த நகையை வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவால் பொறுமையாக இருக்கவே முடியல. அத்தை என்னத்தை இதெல்லாம்னு சொல்லும்போது, நீ அமைதியார் விஜயா, நான் உன்கிட்ட பேச வரல, என் பேத்தி மீனாவை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். மீனா மாசமாக இருக்கா, மீனாவுக்கு நான் பரிசு கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்போவே மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பரிசு கிடச்சிருக்கு, மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நான் ரூம் கட்டியிருக்கேன் பாட்டி அப்படின்னு பாட்டியை கூப்பிட்டு போய் அங்கே ரூமெல்லாம் காட்டுறாரு முத்து. ரொம்ப நல்லா இருக்கு முத்து, இப்போதான் நீ நல்லபடியாக முன்னேற, இதுக்கெல்லாம் காரணம் மீனா தானே, இப்போ மீனா மாசமாக இருக்கிறதுனால மீனாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும் முத்து அப்படின்னு பாட்டி சந்தோஷமாக பேசும்போது மீனாவும் முத்துவும் சந்தோஷப்படுறாங்க. ஏற்கனவே மீனாவுக்காக புதுசாக ரூம் கட்டியிருக்கான் முத்து, இப்போ மீனா வேற மாசமாயிட்டாலே, இனி இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா. மீனா மாசமானதால் அண்ணாமலை, முத்துவோட பாட்டி, முத்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்துவோட பாட்டி மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இங்கே விஜயாத்தை மட்டும்தான் என்னை கண்டுக்காமல் இருக்காங்க, ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு இப்போ முத்து தனக்காக ரூம் கட்டி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நான் மாசமாக இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா. இப்படி தான் என் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ மீனாவும் மாசமாயிட்டா, மீனாவை பார்த்துக்கிறதுக்காக என் அம்மாவும் வந்திருக்காங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என் பையன் அண்ணாமலை இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை முத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்துவோட பாட்டி. மீனா முத்துவால் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் மீனாவால் இப்போ நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.